டேய் எக்ஸசைஸ் 2.8ல் 5th சம்மு ஜெயராம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னு ரீட் பண்ணால் தான் என்ன செய்யலான்னு தெரியும். என்ன கொடுத்துருக்கு, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு அப்படின்னு அர்த்தம். கிவன்னா கொடுக்கப்பட்டது, ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பார். ஃபஸ்ட்டு டேர்ம் சொன்னால் இப்போ என்ன சொல்லணும்னு தெரியணும். ஏன்னு அர்த்தம். எங்கே சார் இருந்துச்சு வந்துன்னு கேட்காத, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கொஸ்டினை ரீட் பண்ணு, சொல்யூஷன் போடுறேன். கொஸ்டினை ரீட் பண்ணி தான் எழுத முடியும். ஏ ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்கு கிவன். ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஸ்டினில் கொடுத்தது ரைட்டு. அண்டு இஸ் சம் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கு. எஸ் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். 32 என்ன கொடுத்துருக்கு 3. ஃபைண்டுன்னு கேள்வி கேட்டிருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்குன்னா ஆர் கேட்டிருக்கு. அப்போ ஆர் தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஆர் வந்து தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஸ்டினில் கிவன் இது, ஃபைண்டு கடைசியாக உள்ளது ஆர். அப்போ இது இன்ஃபினிட்டி சீரீஸ் அப்படின்றனால எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு 32/3 ஈக்குவல் டு ஏ 8 1 மைனஸ். அவ்வளோதான். புரியுதா சொல்றது? இது கிராஸில் கொண்டு வா, இதை இங்கே கொண்டு வந்துரு, இங்கே 3 கொண்டு போயிரு. 32 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ அடிக்கன்னா அடிச்சுக்கலாம், இல்லை இந்த 32 கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ அடிக்கிறேன் பாரு, 1 8 சார் 8. இங்கே என்னடா வரும்? 4 வந்துடும். அப்போ 4 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கு 3 இருக்கு. சரியா? இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணு. இப்படி 4 மைனஸ் 4r ஈக்குவல் டு 3. இது பிளஸ் 4, இந்த சைடு போனால் என்ன ஆகும்? -4. அப்போ -4r ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. புரியுதான்னு பாரு. இது +4 அங்கிட்டு போனால் -4, இது -4r அப்படியே தான் இருக்கும். சரி, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண ஜெயராம் என்னடா வரும்? -4r ஈக்குவல் டு என்ன வரும் ஜெயராம? பண்ண முடியாதா? -1 வரும். போட்டு கொண்டா சரியாயிரும், உன்னை அடிமா போற நீ. அப்போ r ஈக்குவல் டு 1/4. இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ, எழுதிக்க. பதில் சொல்றான் பாருப்பா தம்பிகளா.